வணக்கம் நேர்களே, பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம் சார். இந்த ஜாஃபர் சாதிக் வழக்குல திரைப்பட இயக்குனர் அமீர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஷாக் மாதிரி நமக்கு வந்ததுக்கு பெரிய காரணம் ஜாஃபர் சாதிக்குடைய பின்புலம். ஆக்சுவலா ஆஸ்திரேலியால அங்கே இந்தியாவிலிருந்து கன்சைன்மெண்ட் வருது, வெளிநாட்டுல இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அமெரிக்காவுடைய இன்டர்போல் மூலமாக அது இந்தியால டெல்லியில இருந்து வருதுன்னு பிடிச்சு அந்த கடவுனுக்கு போனால் அங்கிருந்த 3 பேரும் தமிழ் மாத்திரம் பேசியிருக்காங்க. அவர்கள் எங்களுடைய தலைவர் ஜாஃபர் சாதிக் எனப்படும் கிங் பின் தலைவர் அவர் தான் அப்படின்னு. அவர் யாருன்னு பார்த்தால் திமுகவின் சென்னை மேற்கு மண்டலத்தில் அயலகத்துறையின் செயலாளர் அப்படின்றாங்க. சோ இது மிகப்பெரிய பரபரப்பை தந்தது. திமுகவுடைய சட்ட விதிகள் படி ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கணும்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவர் பதில் கொடுத்து அது ஏற்பு இல்லைன்னா தான் நீக்க முடியும். சஸ்பென்ஷன் வேணா பண்ணலாம். ஆனா இதெல்லாம் எதையுமே யோசிக்காம அடுத்த நாளே அவரை நீக்கினார்கள். ஏன்னா கிரைமுடைய ஏரியா ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இந்த சமயத்துல நம்ம போய் பார்த்தால் திரு ஜாஃபர் சாதிக்குடைய பின்புலத்தை பார்த்தா அவர் மிக தெளிவா நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அத்தனையும் அவருடைய ட்விட்டர்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு. அவர் திரு மு.க. ஸ்டாலினோடு டைரக்டர் அமீரோட போய் சந்திச்ச போட்டோ, அப்ப 10 லட்சம் ஏதோ ஒரு நிவாரண நிதி கொடுத்ததாக. அதுக்கப்புறம் எல்லா சினிமா மீட்டிங்கு, 2 கஃபேஸ் ஆரம்பிச்சாருமா, ஹை அண்ட் கஃபேஸ். ஒன்னு மாயாஜாலுக்கு ஏத்தாப்புல, இன்னொன்னு ஏவிஎம் இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்ல பழைய ஏவிஎம்க்கு ஏத்தாப்புல. ஸோ ரெண்டுமே சென்னையின் மிக காஸ்ட்லியான பாட்டில். அந்த இன்விடேஷன் படி பார்ட்னர்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஜாஃபர் சாதிக்கும் அமீர் 2 பேர் மட்டும்தான். ஆனால் இந்த கான்ட்ரவர்சி வந்ததுக்கு அப்புறம் நான் போய் இதை செக் பண்ணா ஜாஃபர் சாதிக்குடைய அந்த கம்பெனி பேரை போட்டு போய் பார்த்தால் அவர் சினிமா கம்பெனி வச்சிருக்காரு. அது 3 ஜாஃபர் சாதிக், அவர் தம்பி பேர் JS சலீம், 3வது தம்பி பேர் மைதீன். JSM பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருந்தது. அந்த கம்பெனி போய் பார்த்தா அதுல டைரக்டர்ஸ் அவங்க 3 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வேற கம்பெனில டைரக்டரா இருக்க முடியுமான்னு கூகுள்லயே போய் பார்த்தால் அவங்க ஒரு 5-6 கம்பெனி வச்சதுல ஒரு கம்பெனில ஜோகோ ஓவர்சீஸ் அப்படிங்கிற கம்பெனில அமீர் சுல்தான் அவர்களும் அத்தோட மௌல்வி ஒருத்தர் அப்துல் புகாரின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைரக்டர்ஸா இருந்தாங்க. இந்த கான்ட்ரவர்சி திரு ஜாஃபர் சாதிக் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. இங்க இருந்து நான் பெங்கால் போனேன், பெங்கால்ல இருந்து ஜெய்ப்பூர் போனேன் அப்படிங்கிறாரு. எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியிலயோ அங்கெல்லாம் சேஃபா இருக்கலாங்கிற மாதிரி இருந்தது அவருடைய செய்கை. கடைசியாக ஜெய்ப்பூர்ல இருந்து மீட்டு கொண்டு டெல்லிக்கு. இந்த நேரத்துல அமீர் பெயர் எடுபட்டவுடன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் எதுவுமே என்னோடது கிடையாது, ஜாஃபர் சாதிக்கும் கிடையாது, அது அந்த அப்துல் பாசித் புகாரியோடது. அந்த கம்பெனில நாங்க ஃபுட் ப்ராடக்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சோம். அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு வெறும் நாங்க முந்திரி பருப்பை எக்ஸ்போர்ட் பண்ணோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இம்போர்ட் பண்ணி வித்தோம் அப்படின்னாரு. ஆனால் அந்த 2 ஹோட்டலையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்கிற லொகேஷன்ல அங்க இன்டீரியரே குறைந்தபட்சம் 75 இருந்து 1 லட்சத்துக்கு மேல, 75 லட்சத்துல இருந்து 1 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியால அவ்வளவு பெரிய இடத்த லீஸுக்கு வாங்கினால் பல கோடிகள் போகும். அட்வான்ஸ் இது வாடகைக்கு எடுத்தால் அட்வான்ஸே 10 மாசம் அட்வான்ஸ் போட்டா கூட 1.5-2 கோடி போகும். அப்ப இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ற அளவுக்கு அவர் அந்த அப்துல் பாசித் புகாரி பெரிய ஆள் இல்லை. இது இவருடைய பினாமி இடமாக இருக்குமான்னு நான் அந்த நேரத்திலேயே சொன்னேன். இப்போ சென்ற மாதம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 55 கோடி ரூபாய்க்காக சொத்துக்களை ஜாஃபர் சாதிக், அவர் மனைவி, இன்னும் 2 பேர், முக்கியமாக அவருடைய தம்பிகள் தவிர இன்னும் அந்த 2 ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க. நேத்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மொத்தம் 12 பேர் மேல அறிக்கையை போட்டிருக்காங்க. அதுல 302 பக்கங்கள். அதுல 12வது ஜாஃபர் சாதிக்கு 8 கம்பெனிகள் இருக்கு. அந்த 8 கம்பெனி சொத்தையும் இப்ப அட்டாச் பண்ணணும். அது தவிர ஜாஃபர் சாதிக் கைதாகி இருந்த காலகட்டத்தில் ஜாஃபர் சாதிக்குடைய மனைவியிடமிருந்து அமீருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3 கோடியே 93 லட்சம் ரூபாய் போயிருக்கு. இது வெளிப்படையாக நடந்த டிரான்சாக்சன். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேஷ் டிரான்சாக்சன் இஸ் 3 to 5 times மோர் than ஆக்சுவல் பேங்க் பேமெண்ட்ஸ். அதனால எவ்வளவுங்கிறது தெரியாது. திரு அமீர் அவர்களும் ரீசெண்டாக
மெட்ராஸ்ல பாஷ் ஏரியான சேட்பேட்ல ஒரு இடம் வீடு வாங்கி உள்ளதாகவும் தகவல்கள் இருக்கு. அவருடைய தீநகர் ஆபீஸை முழுக்க முழுக்க ஜாஃபர் சாதிக் தான் ஸ்பான்சர் செய்கிறார்கள் என சில புலனாய்வு அதிக பத்திரிகையாளர்கள் கூறினாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திரு ஜாஃபர் சாதிக்க என்னுடைய படத்தின் தயாரிப்பாளர், மற்றபடி எனக்கு தொடர்பு இல்லைன்னு ஒரு அறிக்கை விட்டார். ஆனால் மக்கள் நோண்ட நோண்ட அவர் ஒரு மீட்டிங்ல இவர் என்னுடைய சொந்தக்காரர், இவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் எனக்கு தெரியும் அதன் அப்படின்னு இவர் சொல்ல, அவர் என்னுடைய வளர்ச்சியின் பின்னால் அமீர் அண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறார். சோ இவர் மெட்ராஸ் டவுட்டன் கிட்ட ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் லாட்ஜ் மாதிரி திறக்கிறாரு, 15 ரூம்கள் கொண்டது. அதை திறந்து வச்சது திரு சேகர் பாபு. சோ அதுல திரு அமீர் கலந்துக்கிறார், அப்துல் பாசித் புகாரி கலந்துக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் திறக்கிறப்ப வெற்றிமாறன், அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, இது போல அந்த ஒரு யாரெல்லாம் இந்திய இறையாண்மை தமிழர் விரோத பேச்சுக்கள் பேசுவாங்களோ அந்த குழுக்கள் எல்லாம் இங்க செயல்பட்டு. இப்ப அமீர் அவர்கள் அவர் என்ன அந்த படத்தை பத்தி சொல்றவங்க கடந்த 4-5 வருடமாக தன்னுடைய 3வது தம்பி, அதாவது ஜாஃபர் சாதிக் நேரடியாக JSM ஹோட்டல் நடத்துறாரு, சினிமா பிக்சர்ஸ் நடத்துறாரு. தம்பி பேர்ல சலீம் பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு 14 ரெஸ்டாரண்ட்டுகள் சென்னையில திறக்கப்பட்டிருந்தது. அதை திறந்து வச்சதுல எல்லாத்துலயும் அமீர் கலந்துட்டு இருக்காரு, அந்த அப்துல் பாசித் புகாரிங்கிற மௌல்வி கலந்துருக்காரு. இது போல மற்ற நடிகர்கள். இந்த தொடர்ச்சி இருக்கு. இப்ப 3வது தம்பிய சினிமா ஹீரோவா ஆக்கணும் அப்படின்ட்டு அமீர்கிட்ட பிரஷர் கொடுக்க, எடுத்த உடனே ஹீரோ வேண்டாம், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை போடுறேன்னு. இறைவன் 5 வருடமாக என்னை கேட்டுக்கொண்டிருந்தார். இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தில் அவருடைய தம்பியை 3வது கதாபாத்திரமாக வைத்து படம் முடிக்கும் சூழ்நிலையில் கடைசி ஷூட்டிங் போது இந்த செய்தி தடைப்பட்டது அப்படிங்கிறார். இந்த செய்தி இவர்தான் மிக கொடுமையான உங்களுக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருள்னா கஞ்சா அப்படின்னு போன்றவை இயற்கையாக செடியிலிருந்து வர விஷயங்கள். ஆனால் அவைகள் தீங்குகள்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. புகையிலே ஒரு 20-50 வருஷம் சுவைச்சிட்டு இருப்பான். கொஞ்சமா அளவோட இருந்தால் பெரிய அளவுல இருக்காது. ஒரு 30 வருடம் கழித்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வாயில கேன்சர் அந்த மாதிரி வரலாம். நீங்க அளவோட இருந்து இதுவா இருந்தால் பெரிய தீங்கு வராமலும் இருக்கலாம். ஆனால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் ஒருவர் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மூளை மழுங்கி 5 to 10 வருடத்துக்குள்ள அவருடைய செயல்பாடுகள், நரம்புகள் தளர்ச்சி வரும். இந்த அளவுக்கு போகணும். சோ இந்த செயற்கை ட்ரக்ஸை தயாரிக்கிற அளவுக்கு, அதாவது அதோடைய ரா மெட்டீரியலான சூடோபெட்ரின் தான் முதல்ல பிடிச்சாங்க. அப்புறம் பார்த்தா அதனுடைய எண்ட் ப்ராடக்டான மெத்த கூட இவங்க டீல் பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறோம். திமுகவை சேர்ந்த வேறு 2 பேரும் கைதானாங்க. சென்ற மாதம் நீங்க பாத்தீங்கன்னா SRMல போய் ஒரு ரெய்டு நடத்தினாங்க. ஆனால் அங்கு பெரிதா பிடிபடலன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு ஹவுசிங் போர்டு இது இருக்கு, அதுக்கு பேர் இது பெரும்பாக்கத்துல இருக்கிற குடிசை மாற்று வாரியம், இன்னைக்கு வேற பேர் ஏதோ வச்சிருக்காங்க. அந்த வாரிய குவார்டர்ஸ்ல நேற்றுக்கு 1300 பிளாட்ஸை போய் ரெய்டு பண்ணி அதுல கிட்டத்தட்ட 2 கிலோ கஞ்சா மற்றும் பல பொருட்கள் பிடிச்சிருங்க. இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் கூகுள்ல போய் என்னது ஸ்லோ பர்னிங் பேப்பர், ஸ்லோ பர்னிங் கோன் அப்படின்னு போட்டால் ரொம்ப சர்வசாதாரண ஒரு கோன், 30 கோன் 350 ரூபா, ஒரு கோன் 12 ரூபா அப்படின்னு விக்குது. இது என்னங்கிறது எனக்கு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் சொன்னாரு. இதுல போதைப் பொருட்களை வைத்துக் கொண்டு மெதுவாக பற்றினால் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கிட்டு வரைக்கும் இது பண்ணலாம். சாதா பேப்பரை வச்சா டக்கு டக்குன்னு அப்படியே எரிஞ்சு போயிட்டோம். இது அமேசான்ல விக்குது, ஜொமேட்டோல எல்லா விதமான இந்த ஆப்லயும் விக்குது. இப்ப இதை சாதாரண விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது. இது போல சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான் பயன்படுத்த முடியும். அப்ப எதுக்காக இத்தனை ஆப்லயும் இந்த ஸ்லோ பர்னிங் பேப்பர் இல்ல ஸ்லோ பர்னிங் கோன்ங்கிறது விற்கப்படுதுன்னு தெரியல. சோ இந்த விஷயங்கள் இதுல நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கென்யாவை சேர்ந்த சில நபர்கள் நம்ம கோலிவுட்டுக்கு சப்ளை பண்ணுகிறார்கள், அவர்கள் இதுல தாம்பரம் அருகில் தங்கி இருந்தார்கள்னு வருது. இந்த SRM ரெய்டு அன்னைக்கு 3 கார்களை சேஸ் பண்ணி 60 கோடி ரூபாய்க்கு மெத்து பிடிக்கப்பட்டது. அதுல 1 கோடியே 13 லட்சம் ரூபாய் கேஷ் பிடிக்கப்பட்டதுன்னாங்க. ஆனால் பிடிபடுபவர்கள் எல்லாம் குருவிகளாகத்தான் இருக்கிறார்கள். தலைவர்கள் யார்? இப்ப இத பத்தி நான் சொல்ல வேண்டாங்க, 2 பேர் பேசியிருக்காங்க. ஒருவர் அப்துல் பாசித் புகாரி,
இவர் அந்த ஜோகோ ஓவர்சீஸ் கம்பெனில டைரக்டரா இருக்காரு. அவர் என்ன சொல்லி இருக்காரு, இன்னைக்கு முஸ்லிம்கள் 2 தொழிலில், அதாவது படிப்பறிவு இல்லாத முஸ்லிம்கள் 2 தொழிலில் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒன்று, வெளிநாட்டில் இருந்து தங்கத்தை கடத்தி வருவதற்கு, டிக்கி தங்கம் என்று வைரலாக பேசப்படுவது, இதுல தன்னுடைய ஆசனவாய் மற்றும் இது உடம்புல எல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டு வர்றாங்க. இரண்டாவது, போதைப் பொருள் விற்பனையில இருக்காங்கன்னு அந்த அப்துல் பாசித் புகாரியே சொல்றாரு. அடுத்தது பார்த்தா தடா ரஹீம்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயில எல்லாம் போயிருக்கிறதுனால சில சர்க்கிள்ல எனக்கு லிங்க் இருக்கு, அதுபடி சென்னை சரௌண்டிங்ல 600 பேர் போதை மருந்து விற்பனையிலேயே போதைப் பொருள் விற்பனையிலேயே இருக்காங்க. அதுல 300க்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் தான். இதை நான் வருத்தத்தோட சொல்ல வேண்டியிருக்கு, இதை மறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இப்ப அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை தாண்டி முஸ்லிம் என்ற ஒரு பிணைப்பு வருகிறது. அப்புறம் இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படம் எடுக்கிறார். இது அவருடைய தம்பியை ப்ரமோட் பண்றதுக்குன்னு பார்த்தால் அமீருடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு படத்தையும் அவர் போட்ட பட்ஜெட், ஒரு தயாரிப்பாளரை பார்த்து, ஐயா நான் இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், இது ஆரம்பத்துல 2 கோடியில முடிக்கலாம்னு சொன்னால் 2 கோடி படத்தை 8 கோடியில முடிச்சார். அடுத்த படம் கொஞ்சம் அது ஓடிடுச்சுன்னா 10 கோடி கொண்டு போனா 40 கோடிக்கு படம் எடுக்கிறாரு. சரி 40 கோடி சொல்றியே, கணக்கு கொடு அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, அந்த படத்திலேயே பயன்படுத்தாத ஐட்டத்தெல்லாம் சொல்லி பல கணக்கு கொடுத்து அதை பத்தி பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. சோ அமீர் அதுக்கப்புறம் எந்த படத்தையுமே, பருத்தி வீரனுக்கு பிறகு ராம் மற்றும் பருத்தி வீரனை தாண்டி எந்த படத்தையும் அவர் முடிக்கல. கடைசியாக முடிக்காமையே 4 படம் வச்சிருக்காரு. அதுல இந்திரா அப்படிங்கிற படத்தை முடிக்கிறதுக்கு கோ ப்ரொடியூசருக்காக இந்த ஜாஃபர் சாதிக் சேர்ந்தார். இந்த அமீர் ஜாஃபர் சாதிக்கை ஒரு பினான்சியராக சினிமா பல தயாரிப்பாளர் நடிகர்கள் டைரக்டர்ஸுக்கு நீங்க இவர் பினான்ஸ் பண்ணுவார் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப ஈடியை பொறுத்தவரை தெளிவாக இவர் டைரக்டாக அவருடைய ப்ரொடக்ஷன்ல இவர் ஆபரேட் பண்ணியிருக்காரு. முதல்ல ஜாஃபர் சாதிக் கைதானப்பவே என்ன சொன்னார், நான் போதை பொருள் விற்ற பணத்தில் இருந்து மங்கை என்ற படத்தை எடுத்து முடித்தேன், அது ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் நான் கைது செய்யப்பட்டேன். அந்த படம் முடிஞ்சு போய் இன்னும் 4 நாள், ரஃப்லி மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும். இவர் 25 27 அந்த டெல்லியில இருந்து நியூஸ் வருது. அப்புறம் இவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணப்படுது 27. இதுக்கு நடுவுல அந்த பாட்டு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த பாட்டு ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல நமது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மருமகள் கிருத்திகா உதயநிதி கலந்துக்கிறாரு. இது எப்படின்னு எனக்கு தெரியல. சோ நான் கவர்னரை போய் சந்திச்சிருக்கேன் ஒரு விஷயமாக. அப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே உங்களுடைய போட்டோ ஐடி மற்றும் ஆதார் கார்டை கொடுத்தா செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க, யார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. எப்படி இவர் போய் முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு, இவருடைய தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தாரு, அவர் போய் உதயநிதியை சந்திச்சு போட்டோ இருக்குது. அப்புறம் இது டிஜிபி கையில சிட்டில போலீஸுக்காக பல சிசிடிவிகள் 100 சிசிடிவி கேமராக்கள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தமிழகத்தின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கையில இவர் அவார்டு வாங்குறாரு. இப்படி ஒரு போட்டோ அவர் வச்சுக்கிட்டா எந்த போலீஸுமே அவர் நெருங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு தெரிஞ்சவர், டிஜிபிக்கு தெரிஞ்சவர், தமிழகத்தின் சூப்பர் சீஃப் மினிஸ்டருக்கு தெரிஞ்சவர் அப்படின்லாம் வர்றப்ப இவர் பேர்ல எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் எடுக்காம போச்சு. இடி அரெஸ்ட் பண்ண பொழுது இவர் சொன்னதாவது, நீங்கள் சற்றே முந்தி விட்டீர்கள், இன்னும் ஒரு 3 மாசம் கிடைச்சிருந்தா நான் திமுகவை சார்ந்த அதிகாரப்பூர்வ எம்பி ஆகி இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். சோ இதுதான் நிலைமை. இப்ப அமீர் சுல்தான் டைரக்டாக அவருடைய ஜோகோ ஓவர்சீஸ்ங்கிற கம்பெனில டைரக்டரா இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து இறைவன் மிகப்பெரியவன் படத்துக்கு டைரக்டர், முழு பொறுப்பு அவர் தான். இவருடைய அமீர் தொடங்கி முடிக்காமல் இருக்கிற இந்திரா படத்திற்கு திரு ஜாஃபர் சாதிக் கோ ப்ரொடியூசராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இதை தாண்டி கிட்டத்தட்ட இவர் தலைமறைவாக இருந்து ஜாஃபர் சாதிக் கைதான பிறகாக ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் இருந்து 3,93,00,000 பேங்க் மூலமாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அமீருடைய இது இன்வால்வ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இவர் 55 கோடி ஏற்கனவே இடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு. அதை தவிர 8 கம்பெனி பேரில் உள்ள சொத்துக்களையும் ஃப்ரீஸ் பண்ணணும், அமீருக்கு சொத்துக்களையும் ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சார், ஆனா அமீரோட பேரை நீங்க சொன்ன போதே சொன்னீங்க 12வது பேரா தான் குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட்டிருக்குன்னா, அப்போ குற்றத்தோட வீரியம் பெரிய அளவுல இல்லையோ? இல்ல, அவங்களே 4 பேரு, அதாவது நேரடியாக 3 சகோதரர்கள், மனைவி,
பிளஸ் இதெல்லாம் இது அவருடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்லாம் ஜூரிஸ்டிக் பர்சனா சேர்த்திருக்காங்களான்னு பார்க்கணும். இன்னொன்னு அவருடைய ஹோட்டல்லயே புகாரி ஹோட்டல்ஸ்னு இருக்கு. அவங்க நேரடியா அவங்க ரெண்ட் மாசம் மாதம் பணம் கொடுக்கறது, அந்த லையேஷன் டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு சினி இதுங்கிறதுனால அவங்க டைரக்டா இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா அந்த பிரைவேட் லிமிடெட பொறுத்த வரைக்கும், ஜோகோ ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது இருக்கும். பின்ன பிலிம்க்கு வாங்கியிருந்தா இருக்கு. இந்த 3.93க்கு இவர் முறையான கணக்கு கொடுத்திருக்காரா? இதை தவிர ஆடிட்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜாஃபர் சாதிக்குடைய ஆடிட்டரா இருக்கட்டும், இல்ல அமீருடைய ஆடிட்டர் எல்லாம் விசாரிக்கப்பட்டு, ஜாஃபர் சாதிக்குடைய ஆடிட்டர் மிக நிச்சயமாக விசாரிக்கப்பட்டார். அவர் இதை தாண்டி கேஷ் டிரான்சாக்சனாக நாங்க ஹவாலா மூலமா இப்படி கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தால், அதை பத்தியும் கேட்டிருந்தால் அதற்கு அமீர் விளக்கம் கொடுத்திருக்கணும். ஆனால் அவங்களே 4-5 பேர் வராங்க. அம்மா பேர்லயும் சொத்து வாங்கியிருந்தா அவங்களே 3 பிரதர்ஸ், ஒய்ஃப், அம்மா 5 பேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஜூரிஸ்டிக் பர்சனா சேர்த்திருக்காங்களான்னு தெரியல. அதனால அதை தாண்டி, ஏன்னா நேரடியா அவங்க சொத்துங்கிறத ஈக்குவேட் பண்ணிட்டு இவர் பேர்ல இருக்கிறதுக்காக 12வது நம்பரா. இதுதான் இதோட. விரிவான விளக்கம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.